கறிக்குழம்பு சுவையில் ஈஸியாக ஒரு காளான் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதையும் ஹோல் பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சிக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 எடுத்து சின்னதாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி 1 ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மஷ்ரூமை சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. மஷ்ரூம்லேயே தண்ணி வரும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு போட்டு லிட்டை போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி. நான் அரைக்கிறதுக்கு தேங்காய் அரை மூடி, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி, பூண்டு, முந்திரி ஒரு 4 போட்டு அரைச்சி தாங்க இதில் ஊற்றியிருக்கேன். இப்போ விசில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், எண்ணெய் மிதங்க சூப்பரான டேஸ்டான நம்மளோட மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.